மார்க்கெட் எப்போ விழுன்னு கரெக்டா தெரிஞ்சுக்கிட்டா லாபத்தை காப்பாத்தலாம் இல்லையா? அத பத்தி தான் பார்க்க போறோம். மார்க்கெட் உச்சத்துல இருக்கும்போது எப்போ விற்கணும்? இதுதான் எல்லா ட்ரேடரோட கேள்வியும். சரியான டைம் ரொம்ப முக்கியம். ஒரு மார்க்கெட் ரேலி இருக்குல்ல, அது ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரி. மேல போகும்போது செம்ம த்ரில்லா இருக்கும். ஆனா அந்த உச்சத்துல இருந்து வர்ற சரிவு மொத்த லாபத்தையும் காலி பண்ணிடும். ஜாக்கிரதை. ஆனா ஒரு நல்ல விஷயம், அந்த சரிவுக்கு முன்னாடியே சில சிக்னல்ஸ் கிடைக்கும். அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். மார்க்கெட் திரும்ப போகுதுன்னு சொல்ற 3 முக்கியமான பேட்டர்ன்ஸ் இருக்கு. அதான் இப்போ பார்க்க போறோம். மோல பாக்குறது டபுள் டாப். சார்ட்ல பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு எம் ஷேப்ல இருக்கும். அதே உச்சிக்கு 2வது தடவை போக முடியலையா, அப்போ அது ஒரு ஸ்ட்ராங்கான செல் சிக்னல். அடுத்தது ரொம்பவே நம்பகமான ஒரு பேட்டர்ன், ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ். நடுவுல ஒரு பெரிய உச்சி, ரெண்டு பக்கமும் ரெண்டு சின்ன உச்சி. பாக்க நம்ம தலை தோள்பட்ட மாதிரி இருக்கும். மூணாவதா வர்றது ரைசிங் வெட்ஜ். இதுல விலை மேல போற மாதிரி இருந்தாலும் அதோட வேகம் குறையும். பார்க்க விலை ஏறுற மாதிரி தான் இருக்கும். ஆனா உஷார், இது ஒரு பெரிய வீழ்ச்சிக்கான அலாரம். இந்த பேட்டர்ன்ஸ்ல எதை பார்த்தாலும் உஷாராயிடுங்க. உங்க லாபத்தை பாதுகாக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. சரி, இந்த பேட்டர்ன்ஸ் வந்தா என்ன ஆக்ஷன் எடுக்கணும், அதை தெளிவா பார்க்கலாம் வாங்க. பாருங்க, ஒவ்வொரு பேட்டர்னுக்கும் என்ன சிக்னல், என்ன ஆக்ஷன் எடுக்கணும்னு இதுல தெளிவா இருக்கு. இந்த பேட்டர்ன்ஸை கத்துக்கிட்டா ரோலர் கோஸ்டர் சரியறதுக்கு முன்னாடி நீங்க சேஃபா இறங்கிடலாம். இப்போ சொல்லுங்க, மார்க்கெட் சரிவு உங்களுக்கு ஆபத்தா இல்ல ஒரு வாய்ப்பா?